காமாக்கியா ஆலயத்தில் இருக்கோம். ஒவ்வொரு தடவையும் இங்கே வரும்போது அம்பாள் ஒவ்வொரு விதமான கருணை பண்ணிகிட்டே தான் இருக்கா. இந்த தடவை என் கூட காசிலேருந்து ஒரு நபர் வந்திருக்காங்க. அவங்க யாருன்னா அவங்கள காமிச்சிக்கிறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை. அவங்களுடைய ஹெல்ப் மூலயமா இங்கே நான் இப்போ நிற்கிற இந்த இடம் வந்து காமாக்கியாவில் வந்து இந்த பூஜைகள் இதெல்லாம் கற்றுக்குறாங்க இல்லையா, அவங்களாம் வந்து தங்கக்கூடிய இடத்துல நான் நிற்கிறேன். அவங்களாம் வந்து ஈவினிங் நேரத்தில் இங்கே வந்து அம்பாளுக்கு பிரார்த்தனை பண்ணிவிட்டு அம்பாளுக்கு வந்து தீபம் ஏற்றி வைப்பாங்களாம். நம்மளையும் வந்து இங்கே நீங்கள் போய் தீபம் ஏற்றுங்கன்னு சொல்லி நம்மளுக்காக தீபம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இங்கேருந்து காமாக்கியாவுக்கு விளக்கு ஏற்ற போகிறோம். இப்போ வந்து ராக்கால பூஜை நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம ஏற்ற போகிறோம். மனசில் என்ன நினச்சிட்டு ஏற்றினாலும் பழிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் எல்லாருக்காகவும் நீங்கள் எல்லோரும் என்னென்ன உங்கள் மனசில் விஷ் வச்சுருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்காகவும் நான் விளக்கு ஏற்றுறேன். உங்கள் எல்லாருக்கும் நீங்கள் வேண்டுற அனைத்து விஷயங்களும் நடக்கணும் அப்படின்னு இந்த இடத்துல இருந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். குருவே சரணம் சரணம். விஸ்வேஸ்வர விஸ்வேஸ்வர விஸ்வநாதா. நம்ம கூட வந்த யாத்திரிகளுக்கும் அந்த பாக்கியம் கிடச்சிருக்கு. எல்லாரும் விளக்கு ஏற்றிட்டு இருக்காங்க. பாருங்கள், பின்னாடி காமாக்கியாவுடைய ஆலயம். அம்பாளுடைய கருணையை என்ன சொல்கிறது, இதுக்கு காரணம் யார்? விஸ்வநாதர் தான். காசியிலேருந்து என் கூட ஒரு ஆள் அனுப்பிச்சி வச்சு இந்த ஏற்பாடுகள்லாம் விஸ்வநாதர் பண்ணிகிட்ருக்காரு. ஒவ்வொரு தடவையும் காமாக்கியா யாத்திரைக்கு வரும்போது ஒரு விதமான அனுபவம், பல விதமான அனுபவம். இந்த தடவை வந்து முற்றிலும் வந்து வார்த்தைகளால் சொல்ல முடியாத நிகழ்ச்சிகளெல்லாம் நடத்தி கொடுத்துருக்கா. ரொம்ப திருப்தியாக நம்மளோட இந்த ஆதிசக்தி பீட யாத்திரையில் நேற்று காமாக்கியா தசமகா எல்லாரையும் தரிசனம் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஜெயந்தி சக்தி பீடத்தை தரிசனம் பண்ணிவிட்டு மறுபடியும் சாயந்தரம் வந்து அப்படியே உள்ளே ஃபுல்லாக சுற்றிட்டு கொஞ்ச நேரம் பலிபீடத்தில் உட்காந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய சாதுக்களுக்கெல்லாம் எங்களால் முடிஞ்ச ஒரு உதவிகளை பண்ணிவிட்டு அதுக்கு நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கா. அது பண்ணுற அளவுக்கு இங்கே வந்து நம்ம வந்து தானம் பண்ணுற அளவுக்கு அம்பாள் வந்து நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கா. இதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ மன நிறைவோடு அவளுக்கு நன்றி சொல்லிவிட்டு நம்மளோட அடுத்த இடமாகிய அகர்த்தலா திரிபுரா சக்தி பீடத்துக்கு பயணத்தை ஆரம்பிக்க இருக்கிறோம். அடுத்த காமாக்கியா யாத்திரையை பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அம்பாள்கிட்ட சொல்லிட்டு கிளம்புறோம். திரும்ப ஆகஸ்ட் மாதம் வந்து இதே இடத்துல நின்று அம்பாள்கிட்ட பேசுவோம். நீங்களும் கோபுரத்தை பார்த்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஜெய் மா காமாக்கியா, காஷி காஷி காஷி, கங்கா கங்கா கங்கா, விஸ்வேஸ்வர விஸ்வேஸ்வர விஸ்வநாதா, ஹர் ஹர் மகாதேவ், கங்கா मैया की जय हो.